ஹாய்ங்க. நான் ஒரு நாளைக்கு முன்னாடி அதிரசத்துக்கான மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வச்சு இன்றைக்கி அதிரசம் போட்டு பார்த்துடலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேங்க. முதலுக்கு மோசம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரிங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே ஓகே இந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினச்சி கொஞ்சம் என்ன நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டேங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது வந்து அப்படியே எண்ணெயில் அப்படியே பிரிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆகலைங்க. அந்த ஃபஸ்ட்டு பூரி மாதிரி ஃபஸ்ட்டு அதிரசமும் கரெக்டாக வரல, அடுத்தடுத்து போடும்போது நல்லா கரெக்டாக வந்துருச்சுங்க. வாழை இலை இல்லாதனாலேங்க பட்டர் ஷீட்டில் வந்து நான் தட்டி போட்டிருந்தேன். இதுவும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக நல்லா தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட் அதிரசத்துக்கும் செகண்ட் அதிரசத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங்கில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேங்க. நைட்டு 7 மணிக்கு மேலே தாங்க சுடுறதுக்கு ஆரம்பித்தேன். கொஞ்சமாக மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்து டின்னர் வேலைக்கு போயாச்சு. தோசை எல்லாேருக்கும் ஊற்றி கொடுத்ததுக்கப்புறமா மீதி கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு லஞ்சுக்கு அரைச்சி விட்ட சாம்பார் தாங்க பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இவ்வளோ நாள் இந்த ரெசிபியை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உங்களில் யாராவது இன்னுமே வந்து அரைச்சி விட்ட சாம்பார் என்ன மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மல் சாம்பாரை விட இந்த சாம்பார் வந்து செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டுங்க அப்படியே வந்து நமக்கு ஒட்டிக்கும். நைட் டின்னருக்கு தோசையும் அரைச்சி விட்ட சாம்பாரும் சாப்பிட்டதுக்கப்புறமாங்க மீதி இருக்கிற அதிரசத்தையும் வந்து போட்டு எடுத்து வச்சாச்சு. நான் எப்போ புதுசாக ஏதாவது டிஷ் ட்ரை பண்ணாலும் அது பாப்பாவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தான் எனக்கு ஒரு திருப்தி இருக்குங்க. அவங்களுக்கு இந்த சாம்பாரும் பிடிச்சிருந்தது, அதிரசமும் பிடிச்சிருந்தது. நாளைக்கு நம்ம இன்னும் ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க.